என் பேர் செந்தில்பாண்டி, புளியங்குடி. புளியங்குடி. இந்த நெல்லிக்காய் வந்து இப்போ நீங்கள் இது என்ன ரகம் போட்டிருக்கீங்க? இது ஒட்டு ரகம் N7. N7 போட்டிருக்கீங்க. ஓகே, இது இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கன்று நீங்கள் போட்டு? இது போட்டு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. ஆமாம். இப்போ டெய்லி நல்லா காய் கொடுக்குதா? ஆமாம், காய் கொடுக்கு. இது எப்படி நீங்கள் பயிரிடணும்? எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க? இதை ஒரு ஏக்கருக்கு 80 மரம் வைக்கணும். ஒரு ஏக்கர் எத்தனை அடிக்கு ஒன்று வைக்கணும்? அதை 20 அடிக்கு ஒன்று. 20 அடிக்கு ஒன்று. இது எத்தனை அடி ஆழம் தோண்டி வைக்கணும்? நம்ம ஆழம் வந்து 2 அடி. 2 அடி ஆழம் போடணுமா? போதும், 2 அடி ஆழம். இது எப்படி நடவு பண்ணுறது? முதல்ல உழுதுட்டு குழி தோண்டி போட்டு ஆற போடணுமா, இல்லை என்ன செய்யணும்? இதை இல்லை, குழி தோண்டிட்டு உடனே வைக்கலாம். உடனே வைக்கலாம். ஆமாம். இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா நம்ம தண்ணி கொடுக்கணும்? அதுக்கு தண்ணி இதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி பாஞ்சாலும் போதும். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை. தேவையில்லை. ஆமாம். ஓகே, இந்த தண்ணி இப்போ இந்த கன்று வச்சு எவ்வளோ நாளைக்குள்ள அதை காய் காய்க்குது உங்களுக்கு? இது 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் ஆகும். அப்போ இது N7 உடனே காய்க்கும் அப்படிங்கிறாங்களே? அது காய்க்கும். அது நிறையா வராது, குறையா வரும். நிறையா ஆச்சான்னா 5 வருஷத்துக்கு அங்கிட்டு நல்ல முறையில் கிடைக்கும். டெய்லி காய் பிடுங்கலாமா? எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா நீங்கள் காய் பிடுங்க? அது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பிடுங்குறீங்க இல்லையா? காய் பிடுங்குறீங்க இல்லையா? ஆமாம். மாதம் காய்க்குமா இல்லை எப்படி? அது ஒரு 3 மாதம் இடைவெளி கிடக்கும் கோடையில். சரி, எந்த மாதங்கள்? அது வந்து ஆடி ஆவணி கோடையில் கிடக்கும். அதில் காய் வராது. இந்த மற்ற நேரங்களில் காய் மாதம் கொடுத்துட்டு இருக்குமா? 3 மாதத்துக்கு இருக்க இருக்குமா? மாதம் வரைக்கும். சில நேரம் கூட ஒரு மாதம் ஆகும், 2 மாதம் ஆயிரும். இந்த ஒரு ஏக்கர் 80 மரத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ காய் கிடைக்கும் சராசரியா? ஒரு பறிக்கு வந்து குறைஞ்சது ஒரு 100 மூடைக்கு மேலே கிடைக்கும். இப்போ மூடை வந்து இப்போ இங்கே நம்ம ஏரியாவில் என்ன ரேட்டு போகுது? அது வந்து ஒரு கிலோ வந்து 30 ரூபா போடுதாங்க. கிலோ. இப்போ மூடைங்கிறது எத்தனை கிலோ? 100 மூடை இருக்கும். 100 கிலோ இருக்கும். 100 கிலோ ஒரு மூடை. அப்போ ஒரு 30 ரூபாங்கும் போது 3000 ரூபா வருதா? 3000 ரூபா வரும். 3000 ரூபா. மொத்தம் எத்தனை மூடை சொன்னீங்க? 100 மூடையிலேருந்து 80 மூடை வரைக்கும் வரும். சரி, 80 மூடை போட்டாலுமே உங்களுக்கு வந்து 2,40,000 ரூபா கிடைக்குதா? ஆமாம், கிடைக்கும். ஒரு பறிக்கு 2,40,000 ரூபாங்கும் போது வருஷத்துக்கு எத்தனை முறை இது வந்து காய்க்குது? வருஷத்துக்கு 3 முறை அல்லது 4 முறை வரும். ஆனால் உங்களுக்கு தண்ணி இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப வேண்டாம். அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி அடைச்சா போதும். இதுக்கு வந்து உரம் வந்து எப்படி கொடுக்குறீங்க? உரம் வந்து நிறையாவும் போட வேண்டாம். உரையாவும் அந்த தண்ணி பாயும் போது களையை லேசாக வெட்டிக்கிட்டு போட்டால் போதும். என்ன உரம் போடுறீங்க நீங்கள்? வந்து காம்ப்ளெக்ஸ். ஒரு மரத்துக்கு எவ்வளோ வைக்கணும்? ஒரு 1/2 கிலோ. 1/2 கிலோ. அது மரத்துலேருந்து எத்தனை அடிக்கு அடுத்து வைக்கணும்? மரத்துலேருந்து 1 அடி தள்ளி. 1 அடி தள்ளி. 1 அடி தள்ளி வேப்ப முன்னாக்கு, காம்ப்ளெக்ஸ், பொட்டாசு 3 கலந்து வரும். 3 கலப்புரம் தான் கொடுக்குறீங்க அப்போ? ஆமாம். கலப்புரம் கொடுத்த உடனே நீங்கள் தண்ணி பாய்ச்சணுமா இல்லை அப்படியே விட்டுட்டா போதும்? இல்லை, அது உரத்தை போட்டு தண்ணி விடணும். சரிங்க. இது வேற என்ன நோய் இப்போ தாக்குதல் எதுவும் இருக்குமா? அதுக்கு நோய் அதுக்கு ஒரு தாக்குதல் இது வரைக்கும் இல்லை. இல்லை. அப்புறம் நீங்கள் நோய்க்கு மருந்து அடிச்சது கிடையாது? மருந்து அதுக்கு அடிக்கலை. இதனால மனிதர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு எல்லா நோய்க்கும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த ரத்த அழுத்தம், அடுத்தாக்கில் இந்த இருதய நோய், அப்படி வைட்டமின் சத்து நிறையா இருக்குது. இதில் எல்லா மக்களுமே சாப்பிடுதாங்க. இந்த தேன் நெல்லின்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா? அது தேனில் ஊற போடுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து தேனில் பொடி இதை துண்டாக நறுக்கி. இல்லை முழுசாகவே போடுறாங்களா? அது எப்படி முழுசாக போடுதாங்க? நாங்கள் போட்டு பார்க்கல. நாங்கள் அது துண்டாக நறுக்கி தான் தேனில் ஊற போடுவோம். ஓ, அது எத்தனை நாள் வந்து காய போட்டு ஊற போடணுமா? இல்லை அப்படி காய போட்டும் போடலாம், பச்சையாகவும் போடலாம்.
அதனால வந்து நமக்கு இது இரும்பு சத்து வரும். அப்படி இரும்பு சத்து மண்பானையில் போட்டு அவிச்சு திரும்ப துண்டு துண்டாக அவிச்சு உணர வச்சு தேனில் போட்டு சாப்பிடணும். அது நீராவிலையா எப்படியா? நீராவி. நீராவி. மண்பானை நீராவியில் அவிச்சு காய போட்டு அப்புறம் அதை தேனுக்குள்ளே போட்டு ஊற வைக்கணும். அப்படி தானே? இந்த நெல்லி வந்து இப்போ நீங்கள் இப்போ 5 வருஷத்துக்குள்ள நல்லா பலன் தரும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த மரம் வந்து எத்தனை வருஷத்துக்கு நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும்? அது 30 வருஷத்துக்கு இருக்கும். 30 வருஷத்துக்கு நம்ம வந்து அது பலன் எடுக்கலாம். பலன் எடுக்கலாம். களையெல்லாம் அதிகமாக வருதா எப்படியா? களை ரொம்ப வராது. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா களை ரேசா வெட்டினா போதும். அப்போ நீங்கள் வெட்டுறீங்களா இல்லை களை மருந்து அடிக்கிறீங்களா? ஐயா, வெட்டத்தான் செய்வோம். களைக்கொல்லி அடிக்கிறது இல்லை. அடிக்கிறது இல்லை. களைக்கொல்லி அடித்தா வந்து மண்ணுக்கு பாதகங்கிறதுனால மண் போல் செத்துருமில்ல, அதனால அடிக்கல. ஓகே. இப்போ செய்யலாம். இதுக்கு வந்து 20 அடிக்கு ஒன்று போட்டுறதுனால ஊடு பயிர் எதுவும் போட்டிருக்கீங்களா? அதில் வந்து ஊடு பயிர் போடலை இது வரைக்கும். நம்ம முதல்ல கண்ணு வச்சிருக்கும் போது வைக்கும்போது போடுவோம். கத்தரி, வெண்டை, மற்ற காய்கறி மாதிரி போடுவோம். அது எத்தனை வருஷம் போட்டீங்க அந்த ஊடு பயிர் வந்து? ஊடு பயிர் 3 வருஷம் போடுவோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய் காய்க்க ஆரம்பிக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் காய் 1-2 வரும். அப்புறம் 5 வருஷத்துக்கு நல்லா காய்க்கும். இதனால உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? அப்படின்னு நல்ல லாபம் கிடைக்கும். வந்து என்ன மண் வந்து இதுக்கு நல்ல சூட்டபிளான மண்ணுயா? செம்மண், அடுத்தாக்கல சரள் மண். சரள்னா எப்படி இருக்கணும்? சரள்னா அந்த பொடி பொடி சரள் மாதிரி இருக்கும். வெட்டதுக்கு நல்லா கூட இருக்காது. அப்படி மண்ணுலேயும் வரும். செம்மண் தான் அதுக்கு உகந்தது. செம்மண்ணு நல்லா இருக்கும். தண்ணி நிற்கலாமா? தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி நிற்கலாம். தண்ணி நிற்கலாம். நிற்காமலும் இருக்கலாம். ஒன்றும் தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா பாதிக்கப்படும்ல? பாதிக்காது. இப்போ உங்களுடைய தொழிலே வந்து விவசாயம் மட்டும்தான். விவசாயம் மட்டும்தான். சரிங்கய்யா, ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி.